டு சீரியல் டாக் வித் ஆஷி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை விடுங்க மாமான்னு சொல்லிக்கிட்டு பூமி ககனை ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அப்போ நான் கிளம்பவா? மறுபடியும் எப்போ வருவீங்க? சரி, அப்போ நான் இங்கேயே இருந்துடவா? அது நல்லா இருக்காது, அப்பப்போ வந்தால் தான் நல்லா இருக்கும். நீங்கள் கிளம்பி போகிறப்போ எப்போ வருவீங்கன்னு ஏக்கம், வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே கிளம்பி போகிறீங்களான்னு ஏக்கம்னு பூமி சொல்கிறாங்க. சரி, அப்போ நான் கிளம்பவா? நீங்கள் திரும்ப எப்போ வருவீங்கன்னு சொல்லவே இல்லையே வளர்ந்துக்கிட்டவர். உங்கள் அப்பாவை எப்போ கடுப்பேற்றணும்னு தோணுதோ அப்போ உடனே கிளம்பி வந்துடுறேன் தைத்தக்கா அவர்களே. சரி, கிளம்பவான்னு கிளம்பும்போது பூமி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது, நிறைவேற்றுவீங்களா? அது என் மாமா கிருஷ்ண பிரசாத் பற்றி. நிச்சயதார்த்தத்தில் அத்தையும் மாமாவும் பக்கத்தில் நின்று தாம்பாளத்தை தட்டு வாங்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. பூமி, உன் ஆசை என்னன்னு சொல்லு. அதான் மாமா, நாளைக்கு கல்யாணத்துலேயும் அத்தையும் மாமாவும் இதே மாதிரி சேர்ந்து நின்று நடத்தினா நல்லா இருக்கும். கல்யாண பத்திரிக்கையில் மாமா பெயர் போட்டால் நல்லா இருக்கும். கல்யாணத்தில் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. மாமாவும் அத்தையும் கல்யாணத்தை நடத்துகிற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். ஏன்னு கத்தி கையை ஓங்குறாங்க ககன். சரச்சந்திரா எல்லாருமா மேலே வராங்க. ககன் சொல்கிறாங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி விஷயத்தை பேசினேன் கொன்னே போட்டுருவேன்னு வெளியில் சொல்லிட்டு வெளியில் ககன் போகிறாங்க. சரச்சந்திரா கேட்குறாங்க, பூமி என்னாச்சு, எதுக்காக கத்தின? பூமி சிரிச்சுட்டே வைக்கப்படுறாங்க. மருதாணி சொல்கிறாங்க, அவள் வைக்கத்தை பார்த்தா நம்ம தான் புரிஞ்சிக்கணுமாப்ல. எல்லாரும் போயிடுறாங்க. நட்சத்திரா வராங்க. உண்மையை சொல்ல பூமி, உங்களுக்குள்ள என்னதான் நடந்துச்சு? மருதாணி சித்தி சொல்லியும் புரியலையா? ஏய், நீ நடிக்காத. மாமா சீரியஸாக நடந்து போகிறத நான் பார்த்தேன். அதாவது கொஞ்சம் குறும்புத்தனம் அதிகமாச்சு. எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொன்னது கோவப்பட்டு கிளம்பிட்டாருன்னு பூமி சொல்கிறாங்க. சீனு நட்சத்திரா போகிறாங்க. பூமி நடந்ததை நினச்சி பார்த்து அழுதுட்ருக்காங்க. கேபி ட்ரெஸ் கொண்டு வராங்க ககனுக்கு, பூர்ணிக்கு, சாரதாக்குன்னு. சாரதா சொல்கிறாங்க, எடுத்துக்கிட்டு போங்கன்னு. நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை அவங்க போட்டால் அதை விட சந்தோஷம் என்ன இருக்க போகுது சாரதா, இந்த ஆசையை நிறைவேற்று. சாரதா சொல்கிறாங்க, அதே மாதிரி எனக்கும் ஒரு ஆசை இருக்குது, இருங்க வாரன்னு டிவோர்ஸை எடுத்துகிட்டு வந்து நீட்டுறாங்க. இதில் சைனை போடுங்கன்னு கேபி சொல்கிறாங்க. நீ என்னைக்கு என்ன செத்து போக சொல்கிறியோ அன்னைக்கு நான் இதில் சைனை போடுறேன், அதுக்கப்புறமா செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சாதனா வராங்க. அவங்க அபூர்வா கிட்ட கேஷை கொடுத்துட்டு, நீங்கள் கொடுத்ததை விட டபுள் மடங்கு இருக்குது, இதை வச்சுக்கிட்டு பூமியை டான்ஸ் அகாடமி திறக்க விடாமல் பண்ணணுமன்றாங்க. அபூர்வா சொல்கிறாங்க, உன்னோட எண்ணமும் என்னோட எண்ணமும் பூமியை மிதிக்கிறது தானே, மிதிச்சிடுவோன்றாங்க. பூமி சோபாச்சந்திராவோட டைரியை பார்க்குறாங்க. அதில் பூமிக்காக எழுதியிருக்காங்க, நீ சம்பிரதாய நடனத்தை உலகறிய செய்யணும், உடலையும் மனசையும் ஒன்றாக்குற சக்தி சம்பிரதாய நடனத்துக்கு இருக்குது. வார்த்தையில் வர்ணிக்க முடியாத அர்த்தத்தை ஒரு ஓவியம் சொல்லுமென்றாங்க. 1000 ஓவியம் சொல்ல வேண்டியதை ஒரு நடனம் சொல்லிடும். நீ என்னோட ஆசையை நிறைவேற்றுவியா? பூமியும் சொல்கிறாங்க, கண்டிப்பாக உங்களோட ஆசை, இந்த லட்சியத்தை நிறைவேற்றுவேன், இது சத்தியம்னு சொல்கிறாங்க. பூமி சரிச்சந்திராட்ட வராங்க. அப்பா, அம்மாவோட டைரியை நான் பார்த்தப்பா, அவங்க கனவு ஆசை சொல்லியிருக்காங்கப்பா, அதனால நான் நாட்டிய கலாமந்திரத்தை உருவாக்கி சேவை பண்ணணும்னு நினைக்கிறப்பா, நாட்டிய கலைக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு ஆசைப்படுறப்பா. சரச்சந்திரா சொல்கிறாங்க, உன்னோட ஆசையில் நியாயம் இருக்குது, ஜெயிக்கணுங்கிற பிடிவாதம் இருக்குது, அப்படி இருக்கும்போது வேணான்னு எப்படி சொல்லுவேம்மா? ஆனால் யோசிக்க டைம் கொடுமா. இதில் யோசிக்க என்னப்பா இருக்குது? உங்ககிட்ட மொத்த சொத்தையும் கேட்கலையே, அம்மா கேட்டிருந்தா முடியாதுன்னு சொல்லியிருப்பீங்களாப்பான்னு பூமி கேட்குறாங்க. அபூர்வா வராங்க. அபூர்வா சொல்கிறாங்க, பூமி ஒரு அகாடமியை வச்சுக்கோ பூமி, சோபாச்சந்திராக்கா பெயர் புகழ் எல்லாம் உலகறியணும், அகாடமியை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாமா? நீயே சொன்ன பிறகு என்ன இருக்குது அபூர்வான்னு சொல்கிறாங்க. உண்மையாக சொல்லணுமா, அது ஒரு தனி உலகம், உயிர் போகிறத பற்றியெல்லாம் கவலையே இருக்காது. சுபாஷ் அக்காவும் அப்படி தானே இறந்து போனாங்க. நிறுத்துங்க. என்ன பூமி, நான் அகாடமி வைக்கத்தானே சொல்கிறேன், அப்படி சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கண்ணால் பார்த்தது தான் சொல்கிறேன்னு அபூர்வா பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டு நீலி கண்ணீரை வடித்து சாதிச்சிட்டாங்க. சரச்சந்திரா சொல்கிறாங்க, அபூர்வா சொன்னது தான் சரி பூமி, நடக்க போகிற விஷயத்த புத்திசாலித்தனமாக புரிய வச்சிருக்கா எனக்கு, இனிமேல் நீ இதை பற்றி யோசிக்காத, நமக்கு எந்த அகாடமியும் வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பூமி சொல்கிறாங்க,
உங்கள் வார்த்தையில் நல்லது இருக்குதுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம்னு அபூர்வா சொல்கிறாங்க. உன்னோட கனவு, ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டேன், அதுக்குள்ளே சந்தோஷப்படாத அபூர்வான்னு பூமி சொல்கிறாங்க. பூமியோட வெட்டிங் கார்டு வருது, எல்லாரும் பார்க்குறாங்க. நட்சத்திரா அதுலேருந்து ஒரு காட்டை எடுத்துகிட்டு போய் பூமியோட ஃபோட்டோவுக்கு பதிலாக தன்னோட ஃபோட்டோவை ஒட்டி வச்சுட்டு போகிறாங்க. அது மருதாணி பார்த்துட்டு இங்கே ஒரு காட்டு இருக்கான்னு எடுத்துகிட்டு போய் அதையும் மற்ற காட்டோட சாமி முன்னாடி வச்சுட்டு போகிறாங்க. ஒரு காட்டை எடுத்துட்டு சரத்சந்திரா கேபியை கூப்பிடுறாங்க. இந்த என்னோட பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை முதல்ல உனக்கு தான் நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறப்போ கேபி சொல்கிறாங்க எனக்கு இது வேணான்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.